டிரைபல் என்று சொல்லுகின்ற பழங்குடி மக்களை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதிலிருந்து தான் இந்த வரலாற்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பழங்குடி மனிதர்கள் என்று சொன்னால் நம்முடைய வரலாறுகளில், நம்முடைய திரைப்படங்களில், நம்முடைய கதைகளில் என்ன வகையான ஒரு புரிதல் இருக்கும் அப்படின்னு சொன்னா, பெரிய அறிவில்லாதவர்கள், அவர்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, வாழ்க்கையை பற்றி ஒண்ணுமே தெரியாத ஆட்கள், கிடைப்பதை சாப்பிட்டு கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்கள் என்ற ஒரு பொது புத்தி என்பது நம்மிடம் இருக்கா? ஒவ்வொரு சமயமும் ஒவ்வொரு வரலாறும் அந்த வரலாற்று நாயகனினுடைய பார்வையிலிருந்து ஒரு வரலாறு இருக்கும், இந்த வரலாறை எழுதுகின்றவனுடைய பார்வையிலிருந்து வேறொரு வரலாறாக இருக்கும். இவற்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னா, வரலாறுகளை பற்றி தெரிந்து கொள்வதற்கான ஒரு கல்வி இருக்கிறது. சபால்டன் ஸ்டடீஸ் என்று அதற்கு பெயர். விளிம்பு நிலை மக்களினுடைய வரலாறு. இந்த பழங்குடிகளுடைய கடவுள் எல்லாம் பாத்தீங்கன்னா, அது நம்ம கடவுள் மாதிரி பயங்கரமா கையில 10 கத்தி வச்சுக்கிட்டு, 12 கத்தி வச்சுக்கிட்டு, 4-5 கை வச்சுக்கிட்டுலாம் இருக்காது. ஒரு மரம் இருக்கு, அந்த மரம் அவனுடைய கடவுள்.